பண்ணிக்கிட்டு இருக்கிற? இங்க வா, வந்து இப்படி பக்கத்துல உட்காந்துக்க. வா. வாழ்க்கையில சில விஷயங்கள் நடப்பது மர்மமாக புதிர் கொண்டு உன்னோட மனசுல இருக்கிறது ஒண்ணு. ஆனா வெளியில நீ நடப்பது ஒண்ணு அப்படின்னு உன்னோட வாழ்க்கையில நடக்குதா? வாழ்க்கையில மர்மமான விஷயமா ஒரு புதிர் கொண்டு உன்னோட மனசுல இருக்குது. அதே தருணத்துல நீ வெளியில நடந்துக்கிறது ஒண்ணு. உன்னோட பிடி இருந்தும் உன்னோட கையில இருந்து சில விஷயங்கள் நழுவது போல் உனக்கு தோன்றுகிறது இல்லையா? இருந்தாலும் உன்னைய மீறி உன்னிடத்துல மாயை அப்படிங்கிற வலை உன் மேல சிக்கி இருக்கு. அதோட பிடியில இருந்து நீ மீளணும் அப்படின்னு மோதிக்கொண்டு இருக்கிற. அதோட பொருட்டே உன்கிட்ட எழக்கூடிய இந்த போராட்டங்கள் தான். ஒரு எட்டுக்கால் பூச்சியோடைய வலையில ஒரு பூச்சி ஒன்று விழுந்துருச்சு அல்லது சிக்கிருச்சு அப்படின்னா அந்த பூச்சி என்ன பண்ணும்? கஷ்டப்பட்டு தான் அந்த வலையில இருந்து மீண்டு வெளியில வரும். அதே மாதிரி நீயும் இந்த மாய வலையில சிக்கிட்ட. இதுல இருந்து நீ வெளியில வர்றதுக்கு இந்த போராட்டம் நடக்குது உன்னோட வாழ்க்கையில. உன்னோட கையில இருந்து உன்னோட நிலைப்பாட்டை நிதானம் இல்லாம நழுவ விட்டாலும் அதோட இரு துணிகளும் என்னோட கையில பத்திரமா தான் இருக்குது. அதை மீண்டும் நான் உன்கிட்ட நிச்சயமா தருவேன். உனக்கு ஒன்று சொல்லட்டுமா? தண்ணீர்ல அடிச்சுக்கிட்டு வரப்பட்ட மரக்கட்டை எப்படி தண்ணீர்ல ஊறி ஒதும்பி இருக்குமோ அதே போலதான் மாயை தண்ணீரில் அடிக்கப்பட்டு ஒதும்பி நீ துயரப்படுற. உன்னோட மனசு இந்த விஷயத்துல காயப்பட்டு இருக்கலாம். இல்ல சார், எனக்கு இந்த சுயநிலைமை இல்லை அப்படிங்கிற எண்ணம் கூட உனக்கு இருக்கலாம். இல்லை, இந்த மாயை என்னை போட்டு ஆட்டி படைக்குது சார், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கூட நீ இருக்கலாம். இதுக்கெல்லாம் நீ ஒரு குருவை சரணடைஞ்சிடணும். அப்பதான் அது என்ன உனக்கு சூழுது, என்ன உனக்கு சூழ்கிறது அப்படின்னு தெரியும். அதனால தான் நீ உணர்வ உன்னோட மாயை சூழ்ந்து இருக்கு அப்படின்னு. இல்லை அப்படின்னா நீ எதுல மாட்டிருக்க அப்படிங்கிற விஷயம் உனக்கு கடைசி வரைக்கும் தெரியாம போயிடும். இதனால உன்னோட புத்தி ஒரு பக்கம் இருக்க, உன்னோட மனசு ஒரு பக்கம் இருக்க, ரெண்டும் சேர்ந்து சண்டையிட்டு உன்னோட நிம்மதியை தொலைச்சுக்கிட்டு நீ இருக்கிற. கோபத்தை குறைச்சு நிதானத்தை வளர்த்துக்க. கோபத்தால நீ உனக்கு தரக்கூடிய தண்டனை உன்னோட மனசுக்கு நீயே ஏற்படுத்தக்கூடிய ஒரு வலி, அதாவது பெயின். அதாவது நீ காட்டக்கூடிய அந்த கோபம் நீ யாருக்கிட்ட காட்டுறது தெரியுமா? உனக்கு யாரு ரொம்ப பிடிக்குதோ அவங்க கிட்ட தான் நீ கோபத்தை காட்டுற. இதே கோபத்தை உன் வீட்டுக்கு வெளியில போயிட்டு வரவன் போறவன் கிட்ட காட்ட, அவன் என்ன பண்ணுவான்? உன்னோட செவில் தெரிக்க சப்புன்னு வைப்பா. நீயும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுவ. ஏன்னா உன்னால இங்க திருப்பி அடிக்க முடியாது. உன்னோட கோபத்தை காட்டுனா சகிச்சு கொள்ளக்கூடிய நிலைமை அந்த மூணாவது மனுஷனுக்கு கிடையாது.
நீ யாருக்கிட்ட உன்னுடைய கோபத்தை காட்டுற? உனக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு நபர்கிட்ட காட்டுற. அவங்க உன்னோட கோபத்தை கேட்டுக்கிட்டு அழுகிற வரைக்கும் நீ கோபத்தை அவங்ககிட்ட காட்டலாம். அதுக்கப்புறம் உன்னால காட்ட முடியுமா? அவங்க கொஞ்சம் டேய் ஏய் அப்படின்னு வந்துட்டா சண்டை தான் வரும். அப்ப இந்த கோபத்தாலேயே உன்னோட மனசுக்குள்ள நீ என்ன பண்ற? நிதானத்தை இல்லாம செயல்படுற. உன்னோட மனசுக்கு நீயே ஏற்படுத்தக்கூடிய வலியாவும் அது மாறுது. அதே மாதிரி மற்றவங்களுக்கு முன்னாடி நீ வெறும் ஜீரோவா போய்கிட்டு இருக்கிற. ஏன் இந்த கோபத்தால இவ்வளவு எதிர்மறை உன்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத நீ உணர்ந்து அதை மாத்தி செயல்படு. உன்னைய நீ பக்குவப்படுத்து. என்னோட பாபா என்னிடம் ஒரு விஷயத்தை நடக்க வைக்கிறாரு அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். என் மேல வச்சிருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை நிச்சயம் உனக்கு ஜெயிக்கும். என் மேல உள்ள நம்பிக்கையை மீறி உன்னோட மனசுல பயத்தை ஏற்படுத்தினா அது உனக்கு என் மேல் நம்பிக்கை இல்லாதது போன்ற தோற்றத்தை உன் மனசுக்குள்ள ஊடுருவ செய்யும். அது பொய். உன்னோட நம்பிக்கையும் விசுவாசமும் உறுதி கொண்ட நிலையும். அதனால நீ எதுக்கும் பயப்படாத, கலங்காத. உன்கிட்ட நிச்சயமா வெற்றி அப்படிங்கிற தீபத்தை நான் ஏத்துவேன். உன்னோட அம்மாவாக உன்னோட அப்பாவாக என்னைக்கும் உன்னோட சாய் உன்னைய நான் சுமந்து கொண்டு அரவணைப்பேன். நீ தான் தேவையில்லாத விஷயத்தை நினைச்சு தேவையோட கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற நான் உனக்கு. ஆனா உன்னோட மரமண்டைக்கு அது புரிய மாட்டேங்குது. காரணம் மாய வலையில நீ சிக்கியிருக்க. மாயை விட்டு வெளிலவா, மகிழ்ச்சியா இரு. அப்பதான் நான் யாருன்னு உனக்கு புரியும். நீ எதுக்காக இங்க வந்த அப்படிங்கிறது உனக்கு தெரியும். அல்லாஹ் மாலிக்.